இமாத் என்ன இருக்கான்னு சொன்னா, அரச சம்பளம் பெறும் நபர் ஒருவர் குற்றச்செயல் காரணமாக சிறைச்சாலை சென்றால் அவருக்கு சம்பளம் கிடைக்குமா? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கன்னா, உங்களை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி வரேன், உங்களுடைய எல்லா வீடியோஸையும் பார்ப்பேன் நான் சொல்லியிருக்கார். தேங்க்ஸ் இமாத். இப்போ வந்து இதுக்கான ஆன்சரை பார்க்க போறோம். இப்போ அரச சம்பளம் பெறுற ஒரு நபர் வந்து சிறைச்சாலைக்கு போனாருன்னு சொன்னா அவருக்கு சம்பளம் கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவதா அவர் வந்து விசாரணை காலத்துல இருக்கார். விசாரணை காலத்துல சில சந்தர்ப்பங்கள்ல வந்து சிறைச்சாலையில இருக்க வேண்டியிருக்கும். இப்படி சிறைச்சாலையில இருக்கக்குள்ள விசாரணை காலத்துல சிறைச்சாலையில இருக்கக்குள்ள வந்து சம்பளம் வழங்கப்படாது. சில சந்தர்ப்பங்கள்ல அலௌன்ஸ்மெண்ட்டுமே வழங்கப்படுது. இதுக்கு பிறகு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வழங்கப்படுது. விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டதுமே இவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டா அவர் வந்து திருப்பியும் வேலையில ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். அவருக்கு வந்து அந்த விசாரணை காலத்துல சிறைச்சாலையில் இருந்தார் தானே, அந்த காலம் வந்து ஒரு டியூட்டி பீரியடா கருதப்பட்டு அந்த காலத்துக்கு வந்து சம்பளம் வழங்கப்படும். இதுக்கு அடுத்ததா அவர் வந்து குற்றவாளி என்று கருதப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. இதுல வந்து இவர் குற்றவாளின்னு சொல்லி கருதப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. ஆனா அங்க வந்து அவருக்கு சிறை இல்ல, பண அபராதம் மட்டும் விதிக்கப்படுதுன்னு சொன்னா அவர் வந்து திருப்பியும் வந்து வேலையில ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஆனா அங்க வந்து சம்பளம் வழங்கப்படுமான்னு பார்த்தா இது வந்து திணைக்களங்களை பொறுத்து மாறுபடும். சில திணைக்களங்கள் வந்து இதுக்கு சம்பளம் இல்லை, சில திணைக்களங்கள் வந்து இதுக்கு ஹாப்பே பண்ணுது, சில திணைக்களங்கள் வந்து இதுக்கு முழுமையாகவும் சம்பளம் வழங்குது. இதுக்கு அடுத்த கட்டமா அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது. சிறை தண்டனையில வந்து மைனர் ஒஃபென்ஸ் சொன்னா திருப்பி வந்து அவர்களால வேலையில ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா சிறையில இருந்த காலத்துக்கான சம்பளம் அப்படின்றது கிடைக்காது. இதே நேரத்துல அங்க வந்து மேஜர் ஒஃபென்ஸ் சொன்னா, அதாவது 3 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை அப்படின்னு சொன்னா அங்க வந்து அவர்களுக்கு வேலையும் கிடைக்காது. அதே நேரத்துல அந்த சம்பளம் அப்படின்றதும் கிடைக்காது. இது வந்து திணைக்களங்களை பொறுத்தும் அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் மாறுபடும்.